ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கண்கள் பணிக்க வேதனையில் உழன்று கொண்டிருக்கின்றாய். உன் மனதை தேற்றுவதற்காக உன் சாயப்பா உன்னிடத்தில் ஓடி வந்துள்ளேன். என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்று என்னையே ஏளனமாக பேசுகின்றார்கள் என்ற வேதனையில் பேச்சற்று மௌனமாக இருக்கின்றாய். உன்னை ஏளனப்படுத்தி பேசியவர்களுடைய நிலையை பற்றி எண்ணி பார்த்தாயா? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி அறியாத சிலர் அவர்கள் உன் வாழ்க்கையை விமர்சிக்கின்றார்கள் என்னும் பெயரில் உன் மனதினை வேதனைப்படுத்துகின்றார்கள். இந்த மாதிரியான மனிதர்களின் பேச்சுக்களுக்கு நீ எதற்காக உணர்ச்சி வசப்படுகின்றாய்? இவ்வாறு நீ சோர்ந்து விட்டால் அவர்கள் நம்பத் தொடங்கி விடுவார்கள். நாம் பேசுகின்ற பேச்சுக்களுக்கு எல்லாம் இவர்கள் துளங்கல்களை காட்டத் தொடங்கி விடுவார்கள் என்று இன்னும் உன்னை வேதனைப்படுத்துவதற்கு தயாராகி விடுவார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதை சாதித்து விட்டார்கள் என்று உன்னை நோகடிக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணமே ஒன்றே ஒன்றுதான், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும். உன் வளர்ச்சியினை கண்டு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் அவர்களுடைய மனதினை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த வார்த்தைகளை உன்னை நோக்கி விட்டறிகின்றார்கள். ஒரு காய்த்து பூத்து கொள்ளுங்குகின்ற மரத்தினை நோக்கித்தான் கற்கள் வீசப்படும். இலை உதிர்ந்த மரத்திற்கு கற்களானது வீசப்படாது. உன்னை நோக்கி இந்த மாதிரியான வார்த்தைகள் வீசப்படுகின்றன என்ற உன் வளர்ச்சியோ அமோகமாக இருக்கின்றது என்கின்ற அர்த்தம்தான். அவர்கள் அதை தட்டி பறிக்க நினைக்கின்றார்கள். அது முடியாமல் வேதனையால் வார்த்தைகளால் கொன்றுவிட்டால் உன்னுடைய செயற்பாட்டினை முடக்கிவிடலாம் என்கின்ற கெட்ட எண்ணத்தோடுதான் அவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றார்கள். இதையெல்லாம் நம்பி என் வார்த்தைகளை இவ்வாறு வீசிவிட்டார்களே என்று வேதனையில் நீ திளைக்கலாமா? இது உன் நம்பிக்கையை இழக்கச் செய்கின்றது அல்லவா கண்மணியே? இது எல்லாம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சாதாரணமானதுதான். உனக்கு மட்டுமே இது இவ்வாறு நடக்கின்றது என்று நீ நம்பத் தொடங்கிவிட்டால் தொடர்ந்தும் உன்னை நோக்கி அம்பினை எய்வதற்கு அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள். இந்த மாதிரியான மனிதர்களின் பேச்சுக்களை நீ செவிமடுக்காமலே சென்றுவிட வேண்டும். அப்போது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், நாங்கள் பேசுகின்ற பேச்சையெல்லாம் இந்த மனிதர் கருத்திலே கொள்ளவில்லை என்று அவர்கள் ஓய்ந்து விடுவார்கள். இதுதான் நீ எதிர்த்து போராட வேண்டிய நிலை. இவ்வாறு மூலையில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்துவது அல்ல கண்மணியே. அவர்களுடைய ஆட்டத்தினை ஒடுக்கும் விதமாகத்தான் உன் சாயப்பா இன்று உன்னோடு வந்து பேசுகின்றேன். நீ எவருடைய வம்புக்கும் செல்வதையே இல்லை. உன்னுடைய கருத்துக்களையும் கடமைகளையும் மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். இவ்வாறு இருக்கையில் உன்னை துன்புறுத்துபவர்களை நான் ஒருபோதும் மன்னிப்பதே அல்ல. அவர்களுக்கு நான் பலமுறை எச்சரித்து விட்டேன். ஆனால் அவர்களோ செவிமடுப்பதே இல்லை. இன்று நீ இந்த மாதிரியாக வேதனையில் உழலும் போது இதை பார்த்து கொண்டு என்னால் சும்மாவே இருக்க முடியாது கண்மணியே. எதை விதைக்கின்றார்களோ அதையே அவர்கள் அறுவடை செய்வார்கள். இன்று உன்னை அவமானப்படுத்தினால் அதை உணராமல் அவர்கள் தொடர்ந்தும் மீண்டும் அதே செயலை செய்தால் அந்த அவமானம் உனக்கு நாளை புகழ் மாலையாக மாறப்போகின்றது என்று அர்த்தம். அதுவே அவர்களுக்கு பெரும் தோல்வியை ஏற்படுத்தப் போகின்றது என்றுதான் நான் கூறுகின்றேன். ஆகையால் இதையெல்லாம் பொருட்படுத்தாதே. பொருட்படுத்தி உன் நேரத்தையினையும் உன்னுடைய நிம்மதியினையும் இழக்காதே. உனக்கு ஆற்றுவதற்கு பல கடமைகள் உண்டு, எத்தனையோ வேலைகள் உண்டு, பொறுப்புகள் உன் தலையில் விழுந்துள்ளது. அதையெல்லாம் நீ செய்து முடிக்க வேண்டும். கிடைக்க பெற்ற இந்த ஒரு வாழ்க்கையில்தான் இதையெல்லாம் உன்னால் சுமூகமாக செய்து முடிக்க முடியும். இந்த மாதிரியான பெருமதியே அல்லாத பேச்சுக்களுக்காக நீ துவண்டு போய்விட்டால் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் அவர்களா சுமக்கப் போகின்றார்கள்? இல்லையே. அவர்களுடைய நோக்கமே ஒன்றே ஒன்றுதான்,
உன்னை செயற்பாடற்றதாக்கி விட வேண்டும் என்பதுதான். அதை அவர்கள் வெற்றிகரமாக செய்துவிட்டால் மிகவும் சந்தோஷமடைவார்கள். நீ அதை பொருட்படுத்தாமல் உன் கடமையே செய்து கொண்டிருந்தால் அவர்கள் மனம்தான் வேதனைக்குள்ளாக போகின்றது. ஏனெனில் அவர்கள் உன்னை மாத்திரமல்ல, உன்னை போன்ற யார் நேர்வழியில் வெற்றி பெற்றாலும் அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த மாதிரியான பல முறைகளில் யோசனை செய்து அவர்கள் வாழ்க்கையை அழிப்பதுதான் அவர்கள் எண்ணம். நீயோ அவ்வாறு இல்லை கண்மணியே. மிகவும் கஷ்டப்பட்டு பல முயற்சிகளில் தோல்வியுற்று விடாமுயற்சியால் நேர்மையான வழியில் நீ இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றாய். இதை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டுமானால் இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டும். இவைகளை உன் செவியில் எடுத்துக்கொள்ளாமல் இனி அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நீ செயற்படுத்த வேண்டும். இதையெல்லாம் வெறுமனே காதுகளால் கேட்டுவிட்டு நீ மீண்டும் மறுபடியும் இந்த மாதிரியான அம்புகள் உன்னை நோக்கி எய்யப்படும் போது மீண்டும் துவண்டு விடுகின்றாய். தைரியம் என்பது எப்போது உன்னிடம் இருக்க வேண்டுமெனில் எதுவுமே இல்லை. தோல்விகள், அவமானங்கள் இவையெல்லாம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது இந்த தைரியமானது பல மடங்கு உன்னிடம் அதிகரித்து விட வேண்டும். அதுதான் உனக்கு கவசமாகும். போர்க்களத்தில் தைரியம் கொண்ட ஒருவனால் மட்டுமே அந்த போரில் எதிர்த்து போராட முடியும். இல்லையேல் முதல் அம்பிலேயே அவன் மரணித்து விடுவான். இப்போது எய்யப்பட்டது உனக்கு முதல் அம்பு. இந்த முதல் அம்பிலேயே நீ தோல்த்து விட்டால், துவண்டு விட்டால் என்ன நான் செய்வது? இதை போன்று பலமான அம்புகள் எய்ய காத்திருக்கின்றன. அதற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. அவர்களுக்கு நீ பதில் கூற வேண்டுமானால் உன்னை பக்குவப்படுத்த வேண்டும், தயார்படுத்த வேண்டும். எத்திசையிலுமிருந்து எந்த மாதிரியான பலமான ஆயுதங்களும் உன்னை நோக்கி வீசப்படலாம். ஆனால் அதில் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை பாதுகாக்கும், உன் மனதின் நிம்மதியை காக்கும் வழிகளை உன் சாயப்பா உனக்கு உன் கூடவே இருந்து கொடுத்து கொண்டிருப்பேன். ஆகையால் தைரியத்தை கைவிட்டு விடாதே. நான் தான் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா? யார் உன்னை என்ன சொன்னாலும், எத்தனை இடர்களை கொடுத்தாலும் அது எல்லாம் மாற்றும் வல்லமை படைத்தவன் நான். உன்னிடம் இருக்க வேண்டியது எல்லாமே ஒன்று மட்டுமே, தைரியம். தைரியத்தோடு இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை பயணத்தில் உன்னால் பிழைத்து கொள்ள முடியும் கண்மணியே. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்க பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இன்று முதல் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்கப் போகின்றது. தோல்விகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடப் போகின்றன. எதிரிகள் எல்லாம் உன்னை விட்டு நகன்று செல்லப் போகின்றார்கள். ஏனெனில் உன்னோடு நான் இருப்பதை அவர்கள் உணரும் தருணம் இது. உன்னை எதிர்த்தால் அவர்கள் என்ன கதிக்கு ஆளாவார்கள் என்று அவர்கள் இனித்தான் உணரப்போகின்றார்கள். அதை நான் கூடிய சீக்கிரமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். ஜெய் சாய்ராம்.